நிம்மதியா தூங்க கூட முடியலன்னு மனசுல இருந்த வலிய அப்படியே மேடையில சொல்லி கண்கலங்கி அழுதுருக்காங்க பூமிகா. அவரு ஒரு சைக்கோ அப்படின்னு சசிகுமார் யார சொல்லியிருக்காரு, என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். பூமிகா அவங்க மேடையில அழுத விஷயம்தான் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. காதல் கதாநாயகி, குடும்பம் பாங்கான வேடங்கள், அதுக்கப்புறம் குணச்சித்திர பாத்திரங்கள்னு திரைப்பயணத்துல பல கட்டங்களா மாற்றி அமைச்சவங்க பூமிகா. இப்ப அவங்க நடிச்சிருக்க யூபோரியா அப்படிங்கிற திரைப்படம் வெளியாகிருக்கு. இந்த படத்தோட பட விழாவுல நடந்த சம்பவம் ரசிகர்கள் கிட்ட பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கு. இந்த படத்தோட விழாவுல கண்கலங்க அவங்க பேசினது பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. ஹைதராபாத்ல நடைபெற்ற படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில அவங்க கலந்துக்கிட்டாங்க. அப்ப பூமிகா தன்னோட மனநிலையை கட்டுப்படுத்த முடியாம அழுதுட்டாங்க. இந்த படத்துல நடிக்க தொடங்கிய நாள்ல இருந்து மனசுல ஒவ்வொரு நாளுமே ஒரு சுமை இருந்துட்டே இருந்துச்சு. இரவு நேரத்துல சரியா தூக்கமே வராம நான் ரொம்ப தவிச்சேன். ஒரு நடிகையா பல வித்தியாசமான கதைகள்ல நடிச்சிருக்கேன். இந்த படம் என்ன மனசளவுல ரொம்ப பாதிச்சிருச்சு. யூபோரியா திரைப்படம் சிறுமிகள் மற்றும் பெண்கள் மீது நடைபெறும் பாலியல் வன்முறைகளை மையமா கொண்டு உருவாக்கப்பட்ட படம். சமூக பிரச்சனை அடிப்படையிலான படம். உண்மை சம்பவங்களை தழுவி கதையை வடிவமைச்சிருக்காங்க. இந்த படம் பார்வையாளர்களை வெறும் பொழுதுபோக்குக்கு அல்லாம சிந்திக்க வைக்கும் விதத்துல உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ரொம்பவே அழுதாங்க. மனத ஆழமா இந்த படம் தொட்டுடுச்சு. சொல்ல போனா அந்த கதாபாத்திரம் என்ன அவ்வளவு தூரம் வேதனைய வச்சது அப்படின்னு பூமிகா அவங்க அழுதது சமூக வலைதளங்கள்ல இப்ப அப்படி என்னதான் அந்த படத்துல இருக்கு அப்படின்னு எல்லாரையுமே அந்த படத்தை பார்க்க தோண்டுதுன்னு சொல்லலாம். ஒரு காலத்துல ரோஜா கூட்டம், பத்திரி போன்ற படங்கள்ல இளம் ரசிகர்களோட மனசுல இடம் பிடிச்ச பூமிகா திருமணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் சினிமாவில இருந்து ஓய்வெடுத்திருந்தாங்க. இப்ப மறுபடியும் நல்ல கதைகளை தேர்வு செஞ்சு, கதாபாத்திரங்களை தேர்வு செஞ்சு கம்பேக் கொடுக்கறாங்க. ரசிகர்கள் மத்தியில இவங்களுக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்குங்க. இப்படி ஏதோ ஒரு பக்கம் இருக்க, சமீபத்துல சசிகுமார் அவரும் மயிலாட் படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட செய்தியாளர் சந்திப்புல பேசின அவரு, நான் ராஜமுருகனோட படம் பண்ண போறேன்னு சொன்னதுக்கு பிறகு என்ன சுத்தி இருந்தவங்க அவரு ஒரு சைக்கோன்னு சொன்னாங்க. அப்புறம் தான் தரமான படங்களை கொடுக்கறதுல சைக்கோ அவருன்னு தெரிஞ்சது. இந்த படம் ஒரு சமயத்துல ஷூட்டிங் தடைபடும் சூழலுக்கு போயிருச்சு. ஒரு நடிகர் தவறா புரிஞ்சுக்கிட்டு நடிக்க வரல. அப்பதான் குரு சோமசுந்தரத்தை நடிக்க கூப்பிட சொன்னேன். அவரு ஒரு கதையை படிச்சுட்டு 10 நாள் அவருக்குள்ள ஓட்டி பார்த்துட்டு தான் முடிவு சொல்லுவாருன்னு ராஜமுருகன் சொன்னாரு. ஆனா இந்த படத்துக்கு அவரு கதையை கூட கேட்கல. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்ததுதான் அந்த கதையே அதுக்கப்புறம் கேட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா இவரோட படம் வெற்றி பெறணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சசிகுமார் அவர் சொன்னது ரசிகர்கள் கிட்டையும் கவனத்தை ஈர்த்திருக்கு.